எங்கள் தந்தையின் இறுதி சடங்கை திருப்பலியை நிறைவேற்ற வந்துள்ள அருட்தந்தையர்களே, பங்கேற்க வந்திருக்கும் உற்றார் உறவினர்களே மற்றும் நண்பர்களே, திருமதி அம்ப்ரோசியா தேவதாஸ் பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகள் சார்பாக எங்கள் தந்தையை பற்றி சில வரிகள். 100 ஆண்டுகள் கண்ட எம் தந்தை ஒரு சகாப்தம், அன்பான மனைவி, அழகான குடும்பம், 8 பிள்ளைகள், 8 பேர குழந்தைகள் என எட்டாத சிகரத்தை தொட்டவர். நீங்கள் எட்டுவது திக்கும் நம் அன்பால் மக்களை ஈர்த்தவர். 60-70களில் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கவே யோசித்த காலகட்டத்தில் ஆணுக்கு நிகராக பெண்ணையும் படிக்க வைத்து எல்லா துறையிலும் தணிக்கையராக பெண் தொழில் அதிபர், BSNL, ரயில்வே, இராணுவம், சமூகவியல், நீதித்துறை, மனநல சிகிச்சையாளர் இப்படி தம் பிள்ளைகளை பணியமர்த்து அழகு பார்த்தவர். அதிலும் 17 வயதில் ஒரு மகளை இந்திய இராணுவத்தில் அதிகாரியாக அழகு பார்த்த உள்ளம். கடைசி காலத்தில் தனது இன்னொரு மகளை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பார்த்து பூரித்து போன தமிழர், திராவிட கொள்கையில் செருக்கோடு வாழ்ந்த பச்சை தமிழர், தன் மனைவியையும் சம உரிமையோடு அன்புடன் வாழ்ந்தவர். அன்பு தந்தையே, உமது கடின உழைப்பின் மூலம் எங்களுக்கு சிறந்த கல்வியை கொடுத்து எங்கள் அறிவு கண்களை திறந்து வைத்ததோடு அல்லாமல் இறைமையிலும் இறை நம்பிக்கையிலும் திருச்சபையின் விசுவாசத்தோடு கோட்பாடுகளை ஆழ்ந்த நம்பிக்கையுடன் தன் பிள்ளைகளை வழிநடத்தியவர். 100 ஆண்டுகள் இம்மண்ணில் வாழ்ந்த நீங்கள் தற்போது விண்ணுலகில் நிறைவாழ்வை அடைந்துள்ளீர். நீங்கள் எங்களை விட்டு பிரிந்தாலும் உன் நினைவுகளையும் கனவுகளையும் என்றும் சுமந்து கொண்டு வாழ்ந்திடுவோம். இங்கு இப்பேழையில் உறங்குவது நம் உடல் மட்டுமல்ல, உங்கள் நினைவுகள் என்றும் எங்களுடன். எங்கள் அப்பாவுக்கு அண்ணா மேலேயும், கல்யாணம் ஆகாத அண்ணா மேலேயும், அக்கா மேலேயும், விதவையான இராணுவ அக்கா மேலேயும் ரொம்ப ஒரு மனசு கஷ்டம் இருக்கும். அப்பா, நீ கஷ்டப்படாத, கவலைப்படாத, உன் பேர பிள்ளைங்க அவங்க 5 பேரும் அவங்கள நல்லா பார்த்துப்பாங்கப்பா. இந்த உறுதிமொழியை இன்றைக்கு இங்கே கொடுக்குறேன் நான். நிலையான இளைப்பாறுதலை அவர்களுக்கு அளித்தள்ளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும்
இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, திருவாளர் தேவதாஸ் அவருடைய இறுதி பயண நிகழ்வு. அந்த இறுதி பயணம் கூட முழுமையாக வாழ்ந்த ஒரு மாமனிதருடைய நிகழ்வு. முழுமையாக என்று சொல்வது அது வயதாக இருக்கலாம், 100 வயது. சில மாதங்களுக்கு முன்பாக தான் 100 வயதை அவருடைய துணைவியாரோடு சேர்ந்து பங்கு தந்தையாக இருக்கக்கூடிய நாம் அவருக்கு சிறப்பாக சிறப்பித்தோம். அதில் ஒரு முழுமை. பிள்ளைகள் பெற்றெடுத்து அவர்களை வளர்த்ததில் ஒரு முழுமை. அவருடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ விசுவாசத்தில் ஒரு முழுமை. ஒரு திருச்சபையின் மேல் கொண்ட பற்றில் ஒரு முழுமை. ஏழைகள் எளியவர்கள் மேல் அவர் காட்டிய அன்பும் அக்கறை, அதிலும் ஒரு முழுமை. The man lived with fullness. ஒரு நல்ல ஒரு அருமையான மனிதர். கடந்த வாரம் அவருக்கு திருவிருந்தும் வழங்கினேன். மிகுந்த மகிழ்ச்சியோடு பெற்றார். நல்ல தயாரிப்பு. நன்றாக வாழ்ந்தார். நன்றாக இறைவனடி சேர்ந்திருக்கிறார். வாழ்ந்தால் இப்படியும் வாழலாம் என்ற ஒரு அழகான வாழ்வின் சொந்தக்காரர். பிள்ளைகள், சொந்தங்கள், பந்தங்கள், உற்றார், உறவினர்கள், தெரிந்தவர்கள், பயன் பெற்றவர்கள், பலன் பெற்றவர்கள், இன்னும் அவருடைய அன்பையும் பண்பையும் பகிர்ந்து கொண்டு வாழக்கூடிய நமக்கு கடவுளுடைய சன்னிதானத்தில் எவ்வளவோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஆண்டவன் சன்னிதானத்தில் கடவுளை பார்த்து கொள்ளும் என்ற சிந்தனையோடு வான்வீட்டில் அவருக்கென்று நித்திய இளைப்பாற்ற இறைவன் வழங்குவார் என்ற நம்பிக்கையில் கத்தோலிக்க கிறிஸ்துவ விசுவாசத்தின் அடித்தளத்தில் அடியாருடைய ஆன்ம இளைப்பாற்றுக்காக இறுதி பயணச் சடங்கு செபிப்போம். கடவுளுக்கு உகந்த விதத்தில் இத்திருப்பலியை ஒப்புக் கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்களுக்காக மனமருந்தி மன்னிப்பு நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்ம எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றென்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உமது திருமகன் இறந்து உயிர்த்தாழ்ந்த என நாங்கள் நம்பி அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவரில் துயில் கொண்ட உமது அடியார் திருவாள தேவதாசி மறை நிகழ்வின் வழியாக அவரோடு உயிர்த்தெழும் பேரின்பம் அடைய இரக்கத்துடன் அருள்வீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம்.
ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 1-6 முதல் 10 வரை. சகோதர சகோதரிகளே, நாம் இவ்வுலகில் குடியிருக்கும் உடலாகிய கூடாரம் அழிந்து போனாலும் கடவுளிடமிருந்து கிடைக்கும் வீடு ஒன்று விண்ணுலகில் நமக்கு உண்டு. அது மனிதர் கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பது நமக்கு தெரியும் அல்லவா? ஆகவே நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம். இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும். நாம் காண்பனவற்றின் அடிப்படையில் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையிலே வாழ்கிறோம். நாம் துணிவோடு இருக்கிறோம். இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம். எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம். ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும். அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரும் செயல்களும் வெளிப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அரவணைத்திடு இறைவா, உம் சிறகுகள் நிழலில் என்னாலும் இவரை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தனலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தனலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் இவரை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களின் இமை போல் என்னாலும் இவரை காத்திடு என் இறைவா. உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் இவரை அரவணைத்திடு இறைவா. பாவங்கள் சுமையாயிருந்தும் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அடையும். கருணையின் மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அடையும். உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் இவரை ஒளி சுடரும், வெண்தனலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களில் இமை போல் என்னாலும் இவரை காத்திடு என் இறைவா. உந்தன் கண்களில் இமை போல் என்னாலும் இவரை காத்திடு என் இறைவா. உன் சிறகுகள் நிழலில் என்னாலும் இவரை அரவணைத்திடு இறைவா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, திருவசனங்கள் 23 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை பார்த்து, மானிட மகன் மாட்சி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் என்றார். மேலும் இயேசு, இப்பொழுது என்னுடைய உள்ளம் கலக்கமடைந்துள்ளது. நான் என்ன சொல்வேன்? தந்தையே, இந்த நேரத்திலிருந்து என்னை காப்பாற்றும் என்பேனா? இல்லை, இதற்காகத்தானே இந்நேரம் வரை வாழ்ந்து வந்திருக்கிறேன். தந்தையே, உம் பெயரை மாட்சிமைப்படுத்தும் என்றார். அப்போது வானிலிருந்து ஒரு குரல், மாட்சிப்படுத்தினேன், மீண்டும் நான் மாட்சிப்படுத்துவேன் என்று ஒலித்தது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புள்ள ஐயா தேவதாஸ், கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களோட அந்த ஒரு ஞாபக சக்தி இம்மியளவும் குறையலையே. எப்படி நீங்கள் எங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டீர்கள்? அது என்ன? அந்த திருவருகை காலத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்ததின் ரகசியம் என்ன? இந்த பின்னணியிலே அந்த இறுதியிலே நீங்கள் உங்களது உயிரை இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்ற போது, கற்பூரமாக கரைக்கின்ற பொழுது உங்கள் உள் மனநிலை எப்படி இருந்தது? நற்செய்தி வசனத்திலே, இன்றைய வாசகத்திலே, இயேசுவின் பாடுகள் நினைத்து இயேசுவே தன் உள் மனதிலே நாடி பிடித்து பார்த்து கொண்டிருக்கிறார். என் உள்ளம் கலக்கமாயிருக்கிறது, ஆனாலும் ஆண்டவா நான் அர்ப்பணிக்க காத்திருக்கிறேன் என்கின்ற அந்த ஒரு நுணுக்கமான சரணாகதி அடையும் அந்த ஒரு தன்மையை பார்க்கிறோம். தேவதாஸ் அவர்களே, நீங்கள் டயர்ட் ஆயிட்டீங்களா? அல்லது நிறைவாக பாய் பாய், see you, all the best, I've seen my life and you also should have the fullness of life என்று சொல்லிக்கொண்டு எங்களிடமிருந்து விடை பெற்றீர்களா? இன்றைய நாள் மிகவும் முக்கியமான நாள், 26. நேற்று கிறிஸ்மஸ். இன்னைக்கு திருச்சபை எதை கொண்டாடுகிறது தெரியுமா? திருச்சபையுடைய முதல் வேத சாட்சி, இரத்த சாட்சி ஸ்டீஃபன் முடியப்பன். 25ஆம் தேதி மாபெரும் மகிழ்ச்சியூட்டு நற்செய்தியின் பிறப்பு. 26ஆம் தேதி கொலை நடக்கக்கூடிய அந்த வேத சாட்சிக்கான ஒரு மரணம். கொஞ்சம் யோசித்து பார்ப்பேன் நண்பர்களே. இறப்பின் கருவறைக்குள் தான் பிறப்பா? பிறப்பின் கருவறைக்குள் தான் இறப்பா? இறப்பு என்பது ஒரு ஒப்பாரி வைக்கக்கூடிய தளமா? இறப்பு என்பது ஒரு முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு நம்ம நொறுங்கி போய்விடும் அந்த தருணமா? அல்லது நச்சதில் நாம் படித்தோமே, ஆண்டவா உனக்கு பணிபுரிந்தவர்களை நீ மாட்சிமைப்படுத்தத்தானே துடியாய் துடித்து கொண்டிருக்கிறீர். இந்த ஐயா தேவதாஸ் தன்னைத்தானே உருவாக்கி கொண்ட ஒரு சிற்பி. அவர் தேடி தேடி அவர் அலைந்தார், ஞானத்தை தேடி அலைந்தார். NBCLC என்று சொல்லப்படும்
தேசிய நடுநிலையத்திலே அமலோற்பதாஸ் என்கின்ற மாபெரும் குருவிடம் சென்று அவர் ஞானத்தை தேடினார். ஐக்கிய ஆலயத்திலே இக்னேஷியஸ் இருதயம் அவர்களுடைய அந்த ஆன்மீக பயணத்திலே அவரும் கூட நடந்து வந்த ஒரு பங்காளியாக ஞானத்தை தேடினார். இவருடைய இயல்பிலே அலட்டி கொள்ளாத, ஆர்ப்பாட்டமில்லாத ஒரு சாதாரண கருணையுள்ள பிறவி என்கின்ற அந்த ஒரு நிலையை பார்த்து எல்லோரும் சாட்சியம் கூறும் அளவுக்கு அவர் ஊக்கமுள்ள கிறிஸ்தவராக, ஆற்றல் மிக்க கிறிஸ்தவராக, பிறரை ஆற்றல் படுத்தும் பொதுநிலையினராக அவர் தன்னைத்தானே புத்தம் புதியவராக மாற்றிக்கொண்டே இருந்தார் என்பதை நாம் அறிகின்றோம். நண்பர்களே, நமக்கு தெரியும், ஒன்று என்று இரு, தெய்வம் உண்டு என்று இரு, உயர் செல்வமெல்லாம் அன்று என்று இரு, பசித்தோர் முகம் பார், நல்லறமும் நட்பும் நன்று என்று இரு, மனமே உமக்கே உபதேசமே. தாயுமானவர் இவருடைய பார்வையிலே கருணை இருப்பதை பார்த்திருக்கிறோம். இவர் போராளி என்பது தெரியுமா? இத்தனைக்கு மத்தியிலே, இத்தனை பல்வேறு சிக்கல்களுக்கு மத்தியிலே, பண்பாட்டு சிக்கல்களுக்கு மத்தியிலே, சமூக சிக்கல்களுக்கு மத்தியிலே தன்னிடம் ஒப்படைத்த அத்தனை குழந்தைகளையும் மனசார படிக்க வைத்தார். பட்ட பசங்க படிக்க தேவையில்லை என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்களிலே, அதுவும் கல்வி மறுக்கப்பட வேண்டும் என்று சதித்திட்டம் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே என் பெண் குழந்தைகளை நான் வெற்றி திலகங்களாக, வீரத்தின் சின்னங்களாக நான் வளர்த்தே காட்டுவேன் என்று வரிந்து கட்டி கொண்டிருந்த ஒரு மாவீரன் இவரை பல்வேறு கோணங்களிலே அலசி பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நண்பர்களே, எல்லாரும் அன்பர் என்னும் நிலை வர வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை எழ வேண்டும், பொல்லாத நெஞ்சம் தன்னை மறந்திட வேண்டும், புனிதனே உந்தன் இறையரசு மலர்ந்திட வேண்டும் என்பதற்கு சாட்சியமாக இவர் வாழ்விலும் தாழ்விலும் சிரிப்பிலும் சிலுவையிலும் பேச்சிலும் மூச்சிலும் இவர் இயேசுவை மையம் கொண்டிருந்தார். அதனால்தான் நான் தூரத்திலிருந்து நான் கெஸ் பண்ண முடியுது, அந்த இறப்பின் தருவாயில் கூட நெருப்பான உயிர்ப்பின் ஆண்டவராகிய உயிர்த்த இயேசுவை போல இவர் அந்த சாவு பல்லிழித்து கொண்டு வந்து கொண்டிருந்தாலுமே கூட, ஏய் சாவே சௌக்கியமா என்று கை குலுக்கிக் கொண்டே, இதோ நான் வருகிறேன், இதோ நான் வருகிறேன், என்னிடம் உடலும் இல்லை, என்னிடம் பொண்ணோ பொருளோ ஒன்றும் இல்லை, வருகிறேன், நான் ஆண்டவனுக்கு என்னைய சரணாகதி ஆக்குகிறேன், ஆண்டவனுடைய திருப்பிடத்திலே நான் என்னை அர்ப்பணிக்கின்றேன், என்னுடைய சாவு 1000 பேருக்கு வாழ்வாக அமைய வேண்டும், அவர்களுடைய குழந்தைகளின் வழியாக, உறவினர்கள் வழியாக, நட்பு வட்டத்தின் வழியாக நற்செய்தி ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும். அதுவே ஒரு தலை சிறந்த பொதுநிலை என்கிற அளவிலே நம்முடைய போப் பிரான்சிஸ் அவர்கள் அழுத்தி அழுத்தி சொல்வது போல, நீதான் மையம், நீதான் இதயம், நீதான் இந்த திருச்சபையின் நம்பிக்கை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய விதத்திலே அவர் வாழ்ந்து காட்டினார். எனவே என் வாழ்வானாலும் என் சாவானாலும் என் சிரிப்பானாலும் சிலுவையானாலும் அது 1000 பேருக்கு நன்மை பயக்கக்கூடிய, தீமையை அகற்றக்கூடிய, இயேசுவின் நற்செய்தியை ஜனநாயகப்படுத்தக்கூடிய, நற்கரையின் கதிர்வீச்சுக்களை பரவலாக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்வை வாழ்ந்து காட்டுவோம் என்கின்ற அந்த ஒரு உறுதியை நமக்கு தந்துவிட்டு செல்லும் ஐயா தேவதாஸ், உங்களை வாழ்த்துகிறோம், வழி அனுப்புகிறோம். நீங்கள் இங்கே மட்டும் இல்லை, இங்கே தான் 100 என்று கிடையாது, நீங்கள் 1000 1000 1000 1000 என்று இறைவனை முகமுகமாக தரிசித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த தரிசனத்தை எங்களுக்கும் கொஞ்சம் காட்டுங்களே, கல்லறையின் எல்லைகளை தாண்டி. ஆமென். அடியோராம் தரும் காணிக்கையை அன்பாயிருப்பாய் ஆண்டவரே, அடியோராம் தரும் காணிக்கையை அன்பாயிருப்பாய் ஆண்டவரே. மேலொரு வாழ்வு உண்டு என்று எம்மேல்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து திருவாள தேவதாசுடைய இறுதி பயணத்தின் பொழுது நம்பிக்கையோடு கையளிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவின் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, உமது அடியாராகிய திருவாள தேவதாசின் மீட்புக்காக உமை கனிவுடன் கெஞ்சி மண்டாடி காணிக்கைகளை உமக்கு பணிந்து அளிக்கின்றோம். இவர் உம்முடைய திருமகனை தம் அன்பான மீட்பராக தயக்கமின்றி ஏற்றுக்கொண்டதால் அவரையே தாம் இரக்கமுள்ள நடுவராக எதிர்கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. உமது ஆணைப்படி நாங்கள் பிறக்கின்றோம். உமது திருவுளம் எங்களை ஆண்டு வழி நடத்துகின்றது. உமது கட்டளைக்கேற்ப மண்ணின்று உருவான நாங்கள் ஒவ்வொருவரும் பாவத்தின் விளைவாக மண்ணுக்கே திரும்புகின்றோம். எனினும் திருமகனின் சாவினால் மீட்கப்பட்டுள்ள நாங்கள் மத்திருவுளப்படி அவருடைய உயிர்ப்பின் மாட்சிக்கு எழுப்பப்படுகின்றோம். ஆகவே வானகத் தூதர்கள் அரியணைச்சு ஆட்சி புரிவராகிய அனைவரோடும் சேர்ந்து உம்முடைய நித்திய இலைப்பாற்றில் நம்பிக்கை வைத்து கையளிக்கக்கூடிய புனிதமான இந்த திருப்பலின் வழியாக புகழ்ந்தெத்தி ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஊற்றாகவே உம்முடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றியை செலுத்தி அதை பெற்று தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தமது சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்ற பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்ற மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்த ஒவ்வொருவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். இன்று நீ உம்மிடம் அழைத்து கொண்ட திரு தேவதாஸ் என்னும் அடியாரை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவர் இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரைப் போல இருக்கச் செய்தருளும். உமது திருமுக ஒளியினுள் எங்கள் முன்னோர்களை ஏற்றலும் இறைவா, எங்கள் அனைவர் மீது உனது பாசமழை பொழிந்தருளும். கடவுளின் கன்னித்தாய் புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப், புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமரள உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மரணம் என்பது முடிவல்ல, கிறிஸ்துவ வாழ்வினுடைய முடிவல்ல, மாறாக ஒரு வாழ்விலிருந்து இன்னொரு வாழ்வுக்கு மாறுபடுகிறது என்று புனித பவுலடியார் சொல்லுகிறார். இந்நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு வான்வீட்டில் கடவுளுடைய முன்னிலையில் தூதுவர்களாக நாம் மாறுகின்றோம். அப்படிப்பட்ட உன்னதமான நம்பிக்கை நாம் வளர திருவாளர் நம்முடைய தந்தை திருவாளர் தேவதாஸ் அவருடைய ஆத்துமாவை கடவுள் பாதத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமுதை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்ற நம்முடைய திருத்தூதர்களுக்கெல்லாம் ஒழிந்திரு. எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரை நீர் பாராமல் உம்முடைய அமைதி அருளை ஆசிரியர் தந்தருள திருவள்ளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவன் சன்னிதானத்தில் ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்வன் இறப்பினும் சாகான் என்ற வாக்குத்தத்தத்தை கடவுள் வழங்குகிறார். கடவுள் மேல் நம்பிக்கைதான் நம்முடைய வாழ்வு முடிவல்ல. ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகிறது. அதை தான் திருவாளர் தேவதாஸ் இந்நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுபட்டு ஒரு புதிய வாழ்வுக்கு தான் சென்றிருக்கிறார். அந்த புதிய வாழ்வை வாழ்கின்ற நாம் இந்த மண் உலகத்தில் வாழ்ந்து காட்டி கடவுளோடு இணைந்த வாழ்வு இனிமையான வாழ்வாக வாழ்ந்திட ஆண்டவர் நம் எல்லாரையும் தேடி தினசரி தன் திருவுடல் இரத்தத்தால் வளப்படுத்த வரக்கூடிய ஆண்டவன் இயேசுவின் திரு விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வழங்கப்படக்கூடிய திருவிருந்து கத்தோலிக்கர்கள் அல்லாதவர்கள் இருந்தால் பெற வேண்டாம். ஜெப வாஞ்சையோடு நீங்கள் அமருங்கள். கத்தோலிக்கர்கள் மட்டும் பெற அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இரு கரம் விரித்தவராய், இதயத்தை திறந்தவராய், இறைவன் இருக்கின்றார், இனியும் தாமதமே. சுமை சுமந்து சோர்ந்திருப்போர்
கொடுக்கின்றார், இளைப்பாற்றி கொடுக்கின்றார். இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, திருவாள தேவதாஸ் அவருடைய பிரிவு இழப்பு ஒரு மிகப்பெரிய, என்னதான் நீண்ட நாட்கள் வாழ்ந்திருந்தாலும் அப்பா இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய துயரமான நிகழ்வு தான். குறிப்பாக பெண் பிள்ளைகள் ரொம்ப அழகாக நீங்கள் வளர்ந்து உயர்ந்து இருக்கிறீர்கள், அவர்தான் காரணம். திருவாள தேவதாஸ் பங்கு தந்தையாக என்னுடைய அனுபவத்தில் முதலில் இந்த பங்கு கோடம்பாக்கம் பங்கு சென்னை மயிலை உயர் மறைமாவட்டத்தினுடைய பெரிய பங்கு, குறிப்பாக குடும்பங்கள் வாயிலாக 2300 குடும்பத்திற்கு மேலாக, அப்படினால் ஆயிரக்கணக்கான மக்கள், இவ்வளோ மக்கள் மத்தியில் இவ்வளோ குடும்பங்கள் மத்தியில் மூத்த உறுப்பினர் திருவாள தேவதாஸ். அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. நம்பர் 1. நம்பர் 2, அவருக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம் என்பது 19 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே பங்கில் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றிய சமயத்தில் தினசரி அவர் என்னை சந்திப்பதும் நான் அவரை சந்திப்பதும் தினசரி. திருப்பலி, சாயங்கால திருப்பலிக்கு அவர் வருவார், என்னை பார்ப்பார், திருப்பலிக்கு வருவார், ஸ்ட்ரைட்டாக டீ கடைக்கு போவார், டீ வாங்குவார், 2 போண்டா வாங்குவார், சாப்பிடுவார். தினசரி நடக்கக்கூடிய நிகழ்வு. பெரிய மனிதருக்குள்ளாக சின்ன சின்ன அழகான குட்டி எண்ணங்கள். இது ஒன்று. பங்குக்கு பங்கு தந்தையாக 6 மாதத்திற்கு முன்பாக நான் பொறுப்பெடுத்த பொழுது திருவாள தேவதாஸ் இருக்கிறார் எனக்கு கேட்டவுடன் எனக்கு ஒரு பெரிய ஷாக். இன்னுமா இருக்கிறார், ஆனால் அவர் கொடுத்தார் பாருங்க ஷாக்கு, அதுதான் எனக்கு பெரிய ஷாக். 3 மாதத்திற்கு முன்பாக அவரை நான் பார்க்க போனேன். அவருக்கு வயது 100. அவர் என்னை பார்த்தவுடன் கட்டாயம் ஞாபகம் இருக்காது நினைத்த, ஃபாதர் இளங்கோ, த பாரிஷ் பிரீஸ்ட் ஆஃப் கோடம்பாக்கம் வெல்கம்ஸ் யூ. அவர் எனக்கு கொடுத்த வரவேற்பு. த மெமரி இஸ் வெரி ஷார்ட் அட் த ஏஜ் ஆஃப் 100. அடுத்தடுத்து அவர் பேசிய வார்த்தைகள் தியாலஜி ஆஃப் மேரேஜ் பேராசிரியராக பூந்தமல்லியில் நான் கற்றுக் கொடுக்கின்றேன். சென்னை பல்கலைக்கழகத்திலும் குடும்பத்தை பற்றி பேராசிரியராக இருக்கின்றேன். ஆனால் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் பயங்கரம். அவரிடத்தில் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நீங்களெல்லாம் திருமண குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறீர்கள். அவர் பேசிய வார்த்தைகள் ஒரு புத்தகமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அவரிடத்தில் நான் கேட்டேன், அவங்க மனைவி உட்கார்ந்துக்கிட்டு இருந்தாங்க, ஹூ இஸ் ஷீ அப்படின்னு கேட்டேன். அவங்க மனைவி 97 வயது. பதில் என்னவாக வந்திருக்கும் என்று நினைக்க வேண்டும். அவர் என் மனைவி அதான் வந்திருக்க வேண்டும். தட் ஷுட் பி அவர் எக்ஸ்பெக்டேஷன். டு நோ வாட் he said it, இவள் தான் என்னை மனிதனாக மாற்றியது. அவர் சொன்ன பதில், she is the one made my life as a man, as a human. ஒரு பெண் என்னை மனிதனாக மாற்றினார். அவர் பயன்படுத்திய வார்த்தை. The second question, what is marriage என்று கேட்டார். ஏன்னா 75 ஆண்டு திருமண வாழ்வு. வாட் இஸ் மேரேஜ், திருமணம் என்றால் என்ன அவரிடத்தில் கேட்டபொழுது he quoted Saint Augustine. புனித அகஸ்தியர் என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்ன வார்த்தை, அவர் என்ன சொன்னார் எனக்கு கொஞ்சம் தெரியும், ஆனால் அகஸ்தினாரை இவர் ஞாபகம் வைத்திருக்கிறார் என்று தான் எனக்கு பெரிய ஆச்சரியம். வாட் Saint Augustine says, he quoted what Saint Augustine said about the marriage. The marriage is a sacrament. அவர் சொன்ன வார்த்தை, திருமணம் என்பது அருட்சாதனம். புனித அகஸ்தினார் தான் சொன்னார். அடுத்து மறுபடியும் கேட்டார், அவங்க யார், நீங்கள் திருமணம் என்றால் என்ன, உங்கள் மனைவியை பற்றி 2 வார்த்தை சொன்னீங்க. அவர் சொன்னது மெய் சிலிர்த்து போனது. He quoted from the book of Genesis, the words from Adam. என்ன சொன்னார் தெரியுமா? மனைவியை பற்றி, என் எலும்பின் எலும்பும் என் சதையின் சதையும். She is my bone of bone and flesh of the flesh. அவர் தான் சொன்னார். At the age of 100, a man who recollected everything with perfectly how a person lived as a marital man, as a family man, as a husband, as a father,
as a human. அந்த பகுதியில் அன்பியம் வருவதற்கு இவர்தான் முதன்மையான காரணம். ஏன்னா அந்த பகுதி அசோக் நகர் பங்கோடு இருந்தது. He is one fought and went to the bishop's house and rectified the thing and made that those families to the annexed to the parish and created a new அன்பியம். What a man he is. Though he is a very short, edified many. அதுதான் அவருடைய வாழ்வு. பயங்கரமான சில மாதங்களுக்கு முன்பாக 75வது திருமண விழா, 75th years of the wedding anniversary. Just imagine. திருமணமாகி 3 மாதத்திலே விவாகரத்து, 1 வாரத்திலே விவாகரத்து. 75 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள் திருவாளர் தேவதாஸ். ரொம்ப அழகாக இங்கே வர வைத்து நாங்கள் கொண்டாடினோம். ஃபாத்திமா டிவியில் the highest views was viewed by the 75th wedding anniversary of Mr. Devadas and Mrs. Devadas. அதோட ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பாக எல்லா நோயாளிகளை சந்திக்க நான் சென்றேன். ஏறக்குறைய 60 நோயாளிகளை சந்திக்க ஒரு நாளில் நான் சென்றேன். அவரிடத்தில் போயிருந்தபோது I just sensed and guessed is accounting that time and days. I just went his home. அப்போது அவர் பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு பக்கடா கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். இல்லைன்னு சொன்னார். ஸோ தட் இஸ் அ மோமெண்ட் தட் ஐ met him last day. But a man who lived with fullness. 100 ஆண்டு வாழ்ந்து, நன்றாக வாழ்ந்து, ரொம்ப எளிமையாக வாழ்ந்து, கத்தோலிக்க திருமணத்தின்படி நன்றாக வாழ்ந்து, பிள்ளைகளை எல்லாம் படிக்க வைத்து, சவால்கள் மத்தியில் உயர்த்தி, நல்ல ஒரு மனிதராக, ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்துவிட்டு சென்ற திருவாளர் தேவதாஸ் அவர்களுக்கு பங்கின் சார்பாக, பங்கு மக்கள் சார்பாக, பங்கு தந்தையாக நான் என்னுடைய இரங்கல் அஞ்சலியோட வாழ்த்துக்கள். அவர் வாழ்ந்த வாழ்வு நம்ம எல்லாருக்கும் ஒரு உதாரணம். ஆக பங்கு தந்தை நான் அவருக்கு இறுதி மரியாதை செலுத்த ஆசைப்படுகின்றேன். பூக்கள் வைத்து, பூங்கொத்து வைத்து, மனிதா நன்றாக வாழ்ந்திருக்கிறாய், வான் வீட்டில் இருப்பாய், உன் பிள்ளைகள் நன்றாக வாழ்வார்கள், இதுபோன்ற எல்லா மனிதர்களும் வாழ, கணவன் மனைவியை நேசித்து, மனைவி கணவனை நேசித்து நல்லதொரு குடும்பமாக வாழுங்கள் என்ற வாழ்த்துக்களோடு தான் அவருக்கு இறுதி மரியாதை நாம் செலுத்துவோம். Okay, let's stand for the final prayer, then we'll give the tribute. ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய திருமகன் தமது திருவுடலின் அருள் அடையாளத்தில் எங்களுக்கு இறுதி பயண உணவை விட்டுச் சென்றார். அதன் பயனாக எங்கள் தந்தையும் சகோதரமாக திருவாளர் தேவதாஸ் கிறிஸ்து அளிக்கும் அது விண்ணக விருந்துக்கு வந்து சேர கனிவுடன் அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்வுக்கு முடிவல்ல, மாறாக வாழ்வு என்பது மாறுபடுகிறது என்ற சிந்தனையை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறுதி சடங்கு, இறுதி ஜெபத்தை அருட்தந்தை சேவரல்ராஜ் அவர்கள் செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் வழி விட்டுருங்க, ஒரு நிமிஷம், ஒரு 5 minutes. யூ கேன் லிட் த கேண்டில். நோ கேண்டில் வச்சுக்கோங்க.
மாலை செலுத்துகிறவங்க அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இறுதி ஜபத்தை நம்ம முடிச்சிடலாம். ஸோ சம் வாலண்டியர்ஸ் கேன் மேக் them to come enough. ஓகே, எஸ், கொஞ்சம் நகர்ந்துருங்க. அனிதாம்மா, எஸ், கொஞ்சம் எல்லாம் முன்னாடி வந்துடுங்க. மரியாதை செலுத்துகிறவங்க பின்னாடி செலுத்தலாம். லெட்ஸ் ஃபினிஷ் அப் த லாஸ்ட் ரைட். ஜஸ்ட் வெயிட். ஓகே, வெயிட். இறை மக்களின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் தந்தை தேவதாஸ் அவர்களின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் அவர் இடம்பெற இறைவன் கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும்போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பே இவருக்கு மீட்பு அளிப்பதாகி பாவக்கடன் ஒழிவதாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்துச் செல்வாராக. இவர் முடிவில்லாத மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவா உம்மிடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக. நின்னொளி அவர் மேல் ஒளிர்ந்திடுக. புவி நிதம் அவர் நினைவு நிலைத்திடுக. தீயவை யாவும் விலகிடுக. தீயவை யாவும் விலகிடுக. அவர் நம்முள் மகிழ்வில் நிலைத்திடுக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் உம்மிடம் வந்தடைக. ஜெபிப்போமாக. கிறிஸ்துவுக்குள் இறந்த அனைவரோடும் இவரும் இறுதி நாளில் உயிர் தெழுவார் என்னும் உறுதியான நம்பிக்கையுடன் இரக்க மிகுந்த தந்தையே, உம்முடைய கைகளில் எம் சகோதரர் தேவதாசின் ஆன்மாவை ஒப்படைக்கிறோம். எனவே ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்கு தயவாக செவி சாய்த்து உம்முடைய அடியாருக்கு பேரின்ப வீட்டின் கதவுகளை திறந்தருளும். மேலும் இங்கிருக்கும் நாங்கள் அனைவரும் கிறித்துவை சந்தித்து உம்மோடும் எம் சகோதரரோடும் எந்நாளும் ஒன்று சேர்ந்திருக்கும் மட்டும் நம்பிக்கை நிறைந்த சொற்களால் ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ளச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரும் திருவாய்ற்றின் கனியாக இயேசும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம்முடைய சகோதரரை ஆசீர்வதித்து விண்ணவரின் கூட்டத்தில் ஏற்றுக்கொள்வாராக. பாடலை பாடுவோம். மரியாதை செலுத்துபவர்கள் தாராளமாக வந்து மரியாதை செலுத்தலாம். நகரினிலே நீலம் பண்ணாலும்
ஓர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் வந்தடைக. பொழுது தந்தையினுடைய உடலை கல்லறை தோட்டத்திற்கு நாம் எடுத்துச் செல்லவிருக்கின்றோம். மந்தவெளி கல்லறைக்கு எடுத்துச் செல்லுகின்றோம். வாகனம் செல்லுகிறது. இறுதி அஞ்சலி செலுத்த விரும்புகள் சில பேர் கேட்டீங்க, வாங்க கொஞ்சம் வழி விட்டுருங்க. இறுதி அஞ்சலி செலுத்த விரும்புகிறவர்கள் வாங்க. ஓகே, மாலை எடுத்துடலாம். மாலையெல்லாம் எடுத்துருங்க. மாலை எடுத்துருங்க. எடுக்கணும் இல்லையா? வேறு யார் மாலை செலுத்த விரும்புவாங்க? மாலை செலுத்த வாங்க. பாட்டு பாடுங்க. பாடகர்களும் ஒரு பாட்டு பாடுங்க. நகர்ந்து போங்க. நகர்ந்து முன்னாடி போங்க. இந்த ரீத் எடுத்துருங்க. ரீத் எடுத்துடலாம். நகர்ந்து செல்லுங்க. நகர்ந்து போங்க. எடுப்போம். ஓகே, எடுங்க. தூக்குவோம். யார் எடுக்கிறது? யார் தூக்குவோம்? அனிதா. எஸ், வேர் இஸ் அனிதா? எடுப்போமா? ஆமாம், எஸ். பெட்டி தூக்குவதற்கு முன்னாடி போயிடு. கோயிலுக்கு முன்னாடி போங்க. அங்கே வெளியே போயிட்டு அப்படி போங்க. அங்கே அந்த ஸ்ட்ரைட்டாக போங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு வாங்க. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படி வாங்க. ஆஸ்கர் முன்னாடி போங்க. முன்னாடி போங்க.